ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில்க் த்ரெட் எப்படி செலக்ட் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சில்க் த்ரெட் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். த்ரெட் இருக்கும், த்ரெட் மேலே ஒரு கவர் போட்டு அதை கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கவர் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த கவர் இருக்குது இல்லையா, ஸோ இந்த கவர் வந்துட்டு நம்ம இப்போ இந்த த்ரெட்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோன்னா நம்ம அப்படியே தூக்கி வீசிடக்கூடாது. இந்த த்ரெட்டோட கவரை வந்துட்டு நம்ம இப்படி இந்த த்ரெட்டுக்கு உள்ளே வச்சிடறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கவரை வந்து செக்யூர் பண்ணி வைக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு த்ரெட்டெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா, இந்த த்ரெட்டெல்லாம் எப்போவுமே வந்துட்டு இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் பிராண்டில் வாங்குகிறோம் அப்படின்னா, அந்த பிராண்ட்லேயே வந்துட்டு உங்களுக்கு நம்ம என்ன பிராண்டோட அந்த பிராண்டும் அதோட நம்பர் இருக்கும். இன்கேஸ் நம்ம இப்போ வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், ஒர்க் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா, இப்போ இடையிலே வந்துட்டு பாதியிலே இந்த டிசைன்லேயே வந்து த்ரெட் நமக்கு காலியாகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், எக்ஸாக்ட் இதே ஷேட் வந்து நம்ம ஷாப்பில் வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ வந்துட்டு நம்ம போயிட்டு இப்போ இந்த பர்பிள் கலர் நான் வாங்குறேன் அப்படின்னா, பர்பிள் கலரே எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டோம்னா எக்ஸாக்ட் பர்பிள் கலர் நமக்கு கிடைக்காது. ஸோ இது என்ன பிராண்டோ இந்த பிராண்டோட நேம் அண்ட் இதோட இந்த கலரோட ஷேட் நம்பர். ஸோ ஷேட் நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு இதுதான். நீங்கள் எந்த பிராண்டட் த்ரெட் வாங்கினாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர் இருக்கும். இப்போ நீங்கள் இதிலே பாருங்கள், இதில் இருக்கும் பாருங்கள், சன்ஸ்ட்ரோக் இது 96 நம்பர் ஷேட் நம்பர் இருக்கா. ஸோ எல்லா த்ரெட்ஸுக்குமே வந்துட்டு இருக்குமான்னு தெரியல. சில நான் பிராண்டட்ஸ்க்குலாம் வந்துட்டு உங்களுக்கு இருக்காது. அது மாதிரி பிராண்டட் த்ரெட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் நம்பரும் இருக்கும், பிராண்டோட நேமும் இருக்கும். நீங்கள் எக்ஸாக்ட் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இதை வாங்கணும், எனக்கு இதே கலர் தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிராண்டோட நம்பரும் இந்த பிராண்டோட நேமும் நம்மளோட ஷேடோட நம்பரும் சொல்லி நீங்கள் இதே கலர் வாங்கிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம த்ரெட்டு வந்துட்டு எக்ஸாக்ட் கலர் மேட்ச் பண்ணி வாங்கணும். நெக்ஸ்ட்டு வந்து எந்த மாதிரி குவாலிட்டியில் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சில்க் த்ரெட் இருக்குது இல்லையா, சில்க் த்ரெட்டில் வந்துட்டு கலர் வந்து ஃபேட் ஆகக்கூடாது. இப்போது நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம கையில் தான் வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்படிலாம் நம்ம கையில் நம்ம ஃபிங்கர்ஸில் வந்துட்டு இந்த த்ரெட்டு வந்து நம்ம இப்படிலாம் போய் கவர் ஆகி இப்படிலாம் வரும். ஸோ வரும்போது நமக்கு வந்து த்ரெட் வந்து ஃபேட் ஆகக்கூடாது. நீங்கள் இப்போ ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்லா ஸ்வெட் ஆகுது அந்த மாதிரிலாம் இருக்குவாங்க. சிலர்லாம் வந்து நல்லா ஸ்வெட் ஆகுற மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு என்ன ஆகும்னா கலர் ஃபேட் ஆகும், ரொம்பவே ஃபேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி த்ரெட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வாங்கக்கூடாது. மேக்ஸிமம் அது செக் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் பிகினராக இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டபுள் பெல் அப்படி சொல்லி ஒரு பிராண்ட் இருக்குது. பெல், டபுள் பெல் அந்த மாதிரி பிராண்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு அவ்வளோக்கா நல்ல பிராண்ட், அது கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அதிகமாக தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த த்ரெட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி நல்ல ஒர்க் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகி நல்ல ஃப்ளோ எனக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த மாதிரி த்ரெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் எல்லா பிராண்ட்லேயும் இப்போ ஒரு பர்டிகுலர் பிராண்ட், இப்போ நான் இந்த பிராண்டில் நான் த்ரெட் வாங்குறேன் அப்படின்னா எப்போவுமே நான் இதே பிராண்ட்லேயே வாங்க முடியாது. ஏன்னா நான் இப்போ சப்போஸ் நான் ஒரு கலருக்கு போயிட்டு சர்ச் பண்ணி போவேன். பட் ஆனால் எனக்கு இந்த பிராண்டில் இந்த கலர் இருக்காது, வேறு ஒரு பிராண்ட் லைக் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிராண்டில் தான் இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுற மாதிரி ஆகும்னா இந்த பிராண்ட்லேயே நான் இந்த பிராண்டுக்கு ஜம்ப் ஆகுற மாதிரி ஆகும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது பிகினர் எப்போவுமே நல்ல குவாலிட்டி பிராண்ட் த்ரெட்ஸை வந்து வாங்கி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, த்ரெட்டில் வந்துட்டு சில்க் த்ரெட்டில் நல்லா ஷைன் இருக்கும், தெரியுதா? ஸோ இந்த மாதிரி நல்லா ஷைன் இருக்கும். உங்களுக்கு நார்மலாக சில்க் த்ரெட் வச்சு பார்த்தாலே தெரியும். நீங்கள் வந்து சில த்ரெட்ஸ் எல்லாம் வந்து பழைய த்ரெட்ஸா அப்படின்னு மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஷைன் வந்து கம்மியாகிடும். இருங்க, நான் ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்கேன், நான் அதையும் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிராண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷைன் வந்து கம்மியாக தான் இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள், தெரியுதா? இந்த பிங்க் கலர் த்ரெட் எவ்வளோ ஷைன் இருக்குது, பட் இந்த க்ரீன் கலர் த்ரெட் பார்த்தீங்கன்னா ஷைன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ சில்க் த்ரெட் எப்போவுமே இந்த மாதிரி நல்ல ஷைன் இருக்க மாதிரி த்ரெட்டை பார்த்து வாங்கணும். இதில் வந்துட்டு மேலே நம்ம த்ரெட்டை இப்படி தொட்டு பார்த்தாலுமே சொர சொரன்னு இருக்கும். ஸோ இது மாதிரி த்ரெட்டெல்லாம் வாங்கக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி த்ரெட்டெல்லாம் வாங்கிட்டீங்க, இந்த மாதிரி நான் வந்துட்டு நல்ல பிராண்ட் இல்லாமல் தெரியாமல் வாங்கிட்டேன் அப்படிலாம் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்துட்டு இந்த நாட்ஸ் எல்லாம் நம்ம போடுவோம், இந்த ஃப்ரெஞ்ச் நாட்ஸு, ரிங் நாட்ஸ் அந்த மாதிரி நாட்ஸ் எல்லாம் போடுவோம். ஸோ அந்த மாதிரிக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆரி நீடில் வச்சு இது யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி த்ரெட்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு ப்ராப்பராக நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்துட்டு
இந்த மாதிரி த்ரெட்ஸ்லாம் பிகினர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. இதே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அப்போ கூட நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 மந்த் 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி த்ரெட்ஸ்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன் பிகினர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி நல்ல குவாலிட்டி த்ரெட் எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இது வரைக்கும் ஒர்க்கே தெரியாது. ஸோ நம்ம இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது நல்ல குவாலிட்டி எடுத்து பண்ணால் ஒரு பாசிட்டிவ் வைபோடு நம்ம போகலாம். இதே நம்ம நான் பிராண்டட் குவாலிட்டிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அங்கேயே வந்துட்டு நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நல்ல குவாலிட்டி பிராண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண சொல்கிறது. இந்த மாதிரி பிராண்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ணி பழகணும். ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் இந்த மாதிரி பிராண்ட்ஸ் நல்ல பிராண்ட்ஸ் அவைலபிள் இருக்காது. ஸோ நம்ம ஒரு 6 மந்த்க்கு அப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஒரு 4 மந்த்க்கு அப்புறம் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எல்லா டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் லோ குவாலிட்டியாக இருந்தாலும் சரி, ஹை குவாலிட்டியாக இருந்தாலும் சரி, எந்த குவாலிட்டியாக இருந்தாலுமே நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி ஒர்க் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நல்லா எலிஜிபிள் இருக்கோம் அப்படி சொல்லிட்டு சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்ததும் வந்துட்டு ரொம்ப டஃப்பான த்ரெட்ஸ் வந்து யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக இருக்க த்ரெட்ஸ் வந்து யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல உங்களுக்கு ஃப்ளோ வந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி த்ரெட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் எப்போவுமே வந்துட்டு சில்க் த்ரெட் வந்து கட் ஆக தான் செய்யும். த்ரெட் கட் ஆகுதா? ஸோ இந்த மாதிரி த்ரெட் வந்து கட் ஆக தான் செய்யும். ஸோ இதுக்காக வந்துட்டு த்ரெட்டு வந்துட்டு எனக்கு ஒர்க் பண்ணும்போது கட் ஆகுது அப்படிலாம் வந்துட்டு சொல்லவே வேண்டியதில்லை. இது மாதிரி நார்மல் நல்ல பிராண்டட் குவாலிட்டியாக இருந்தாலுமே சரி, இல்லை லோக்கல் பிராண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தாலுமே சரி, எதுவாக இருந்தாலுமே சில்க் த்ரெட் வந்துட்டு கண்டிப்பாக வந்து த்ரெட்டு கட் ஆகும். நீங்கள் வந்து த்ரெட்டை வாங்கினதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணணும். எப்படின்னா நம்ம வாங்கி அப்படியே வந்துட்டு சும்மா ஓப்பன் ஸ்பேஸ்லேயே நம்ம த்ரெட்டெல்லாம் வைக்கக்கூடாது. எப்போவுமே நம்ம இப்போது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டோம், இப்போ நம்ம இது யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி த்ரெட்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பாக்ஸோ இல்லை ஏதோ ஒரு டப்பா அந்த மாதிரி ஏதோ ஒரு இதிலே போட்டு நீட்டாக அதை கவர் பண்ணி எடுத்து வச்சிடணும். அப்போ தான் வந்துட்டு இந்த த்ரெட்டில் வந்து டஸ்ட்டெல்லாம் ஃபார்ம் ஆகாது. இல்லை அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த டஸ்ட்டெல்லாம் வந்துட்டு த்ரெட்டில் வந்து மேலே ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஃபார்ம் ஆகும்போது நம்மளால் நல்லா ப்ராப்பராக ஸ்டிச் பண்ண முடியாது. ஸ்டிச் பண்ணும்போது அந்த த்ரெட்ஸ் எல்லாம் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். நம்மளால் அது கரெக்டாக நம்மளை நல்ல ஃப்ளோ கொண்டு போக முடியாது. நம்ம ஸ்பீட் பிக்கப் பண்ண முடியாது. சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கலர்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி டிசைன் போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலர் மேட்ச் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். மெட்டீரியல் வந்து எப்பவுமே கண்ணில் பார்த்து வாங்குங்க. எப்பவுமே ஆன்லைனில் வாங்குற அந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி கலர் மேட்சிங்க்கெலாம் எப்போவுமே வந்துட்டு ஆன்லைனை ப்ரிஃபர் பண்ண வேண்டாம். ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம ஃபோட்டோஸ் இமேஜஸில் பார்க்கும்போது ஒரு கலர் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போது நம்ம நேரில் போய் பார்த்து வாங்குறோன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வேணுமோ அதை பார்த்து வாங்கிக்கலாம். இதே நம்ம ஆன்லைனில் அந்த மாதிரிலாம் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம ஃபோட்டோவில் ஒரு மாதிரி பார்த்துருப்போம், அதே நமக்கு வந்து நேராக வந்து அவுட்புட் வருமானு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்பவுமே ஷாப்பில் அந்த மாதிரி போய்ட்டு வாங்குங்க அப்படி சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரெட்டில் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பார்க்குறதுக்கே கரெக்டாக நீட்டாக இருக்கணும். சில த்ரெட்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும்னா அங்கங்கே பஞ்ச் பஞ்சாக தூக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி த்ரெட்ஸ் எல்லாம் சில பிராண்ட்ஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம அதை வாங்கக்கூடாது. த்ரெட்ஸ் வந்து எப்போவுமே ஸ்டாக் வைக்கக்கூடாது. ரொம்ப நாளைக்கு வந்துட்டு ஸ்டாக் வச்சோம் அப்படின்னாலுமே அதோட குவாலிட்டி வந்து கம்மியாயிடும். ஸோ எப்போவுமே ஒரு 4 மந்த் 5 மந்த் அந்த மாதிரிக்குள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்து மேக்ஸிமம் போனால் ஒரு 1 இயர் வரைக்கும் வச்சுருக்கலாம். அதுக்கு மேலே நம்ம த்ரெட்ஸ் வந்து வச்சுருந்தோம்னா அதோட குவாலிட்டி அதோட ஷைன் எல்லாமே கம்மியாயிடும். ஸோ அதெல்லாமே நம்ம கரெக்டாக த்ரெட்டோட குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும்னா அப்பப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக என்ன டிசைன் போடுறோமோ அந்த டைமுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நம்ம மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் த்ரெட்டுக்கு மட்டும் சொல்லலை, பீட்ஸு அந்த மாதிரி நம்ம ஜரி த்ரெட் கூட உங்களுக்கு நல்லாவே லைஃப் வரும். பட் ஆனால் நீங்கள் பீட்ஸு அதெல்லாம் வாங்குறதுனா கூட இந்த மாதிரி தான் லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வச்சுக்கிற மாதிரி நம்ம வாங்கக்கூடாது. எப்போவுமே அளவாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று இம்பார்ட்டண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிலர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, சில்க் த்ரெட் வந்துட்டு நம்ம டபுளாக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்துட்டு டபுள் த்ரெட் வாங்கணும் அப்படி சொல்லுவாங்க. இப்போ எப்படின்னா இந்த க்ரீன் கலர் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா இந்த க்ரீன் கலர்லேயே இன்னொரு பீஸ். இப்போது இது வந்துட்டு பிப் பிராண்டு. ஸோ இந்த பிப் பிராண்டில் எக்ஸாக்ட் இதே நம்பர் 62னா 62ல் இன்னொரு த்ரெட். ஸோ 2 கலரும் நமக்கு மேட்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னா அந்த மாதிரி வாங்கிக்கலாம். பட் அது காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஹை ஆகும். ஏன்னா ஒரே கலரே நம்ம 2 பீஸ் வாங்குகிறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 50 ருபீஸ் பக்கம் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்குறதுக்கு பதில் இதை நம்ம வாங்கிட்டு உங்ககிட்ட பாபின் அந்த மாதிரி இருக்கும். வீட்டில் ஷூயிங் மிஷின் இருக்கிறவங்க
இந்த மாதிரி மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாபின்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ பாபினில் வந்துட்டு நீங்கள் இந்த த்ரெட்டை கொஞ்சம் வைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் ஒரு த்ரெட் வைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள். இது சேம் கலர் தான், சிங்கிள் பீஸ் தான் நான் வாங்கினேன். பட் ஆனால் நான் பாபினில் வைண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் டபுள் த்ரெட் எனக்கு இருக்கும். இப்போ பாபின்லேருந்து ஒரு த்ரெட் வரும், கோன்லேருந்து இன்னொரு த்ரெட் வரும். ஸோ டபுள் த்ரெட் நான் யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்குவேன். ஸோ எனக்கு பாபினில் த்ரெட் தீர்ந்துச்சுன்னா நான் அகெயின் வந்துட்டு இதுலேயே வந்து வைண்ட் பண்ணிக்குவேன். ரொம்பலாம் வந்துட்டு சீக்கிரமாலாம் தீராது, ஓரளவுக்கு நல்லாவே நமக்கு வரும் பாபினில் சுற்றினாலுமே. அதுக்காக வந்துட்டு சும்மா சுற்றணுமா அப்படிலாம் வந்துட்டு இது பண்ண வேண்டாம், கண்டிப்பாக வரும். ஒரு நெக்கு, ஒரு பேக் நெக் போடுறீங்கன்னா பேக் நெக் முடிக்கிறதுக்கு அளவுக்குமே வரும் உங்களுக்கு, அந்த அளவுக்கே வரும். நீங்கள் இன்கேஸ் லோடு அந்த மாதிரிலாம் போடுறீங்கன்னா மட்டும் கொஞ்சம் த்ரெட்ஸ் வந்துட்டு நீங்கள் டபுள் த்ரெட்ஸே வாங்கிக்கலாம். அப்போது மட்டும் இந்த மாதிரி த்ரெட்ஸ் வாங்க வேண்டாம். சிங்கிளாக வாங்கினீங்க அப்படின்னா, ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு 10 இன்ச் அந்த மாதிரிலாம் த்ரெட் பேக்கோட நெக் டீப் அந்த மாதிரிலாம் போடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபுல்லாக லோட் பண்ணி கொண்டு வரதுக்குள்ளே உங்களுக்கு அந்த பாபினில் இருக்க த்ரெட் தீண்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அந்த மாதிரி நீங்கள் லோடெல்லாம் யூஸ் பண்ணி போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு வந்துட்டு ஒரு சிங்கிள் கலர் வந்துட்டு நீங்கள் டபுள் பீசஸ் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். என்னென்ன பிராண்டு வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்பு, இந்த மாதிரி பிப்புன்னு இருக்கும். ஸோ பிப் பிராண்ட் வாங்கிக்கலாம். இந்த பிராண்ட் கூட நல்லா தான் இருக்குது. 6 மந்த் முன்னாடி வாங்கினேன். பட் ஆனால் இன்னுமே லைஃப் நல்லா தான் வருது. இப்போ நீங்கள் சில்க் த்ரெட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு கலர் 2 கலர் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இதே நீங்கள் ஒரு பாக்ஸில் ஒரு 10 கலர்ஸ் 12 கலர்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கம்மியாகும். நீங்கள் நார்மலாக வாங்குறத விட கொஞ்சம் கம்மியாக தான் வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி பெல் அண்ட் டபுள் பெல் அந்த மாதிரி பிராண்ட்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதுவும் கூட நல்லா தான் இருக்கும், உங்களுக்கு குவாலிட்டி நல்லாவே இருக்கும். இந்த த்ரெட்ஸ் எல்லாம் விட உங்களுக்கு அது நல்ல பெட்டர் குவாலிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிள் இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி த்ரெட்ஸ் கூட வாங்கிக்கலாம். நார்மலாக உங்களுக்கு இந்த மாதிரி நான் சொன்ன பிராண்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது, நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி த்ரெட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஷைன் இருக்கணும், அங்கங்கே வந்துட்டு பஞ்சாக த்ரெட்ஸ் வந்து வந்திருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரிலாம் சொன்னேன் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு இல்லாமல் பார்த்து நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. முக்கியமாக கலர் ஃபேட் ஆகக்கூடாது. கலர் ஃபேட் ஆச்சு அப்படின்னா ஒர்க் பண்ணும்போது நம்மளை அஃபெக்ட் பண்ணும். அது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலுமே, இப்போ ப்ளவுஸில் இல்லை வேறு ஏதாவது சல்வார் கமீஸ் அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணுறோம், ஒர்க்கோட லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது. கலர் ஃபேட் ஆகுதுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ட்ரை வாஷே பண்ணாலுமே அது ஒரு 2 வாஷ் அந்த மாதிரி தாங்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதனால் த்ரெட் வாங்கும்போது இதெல்லாம் கரெக்டாக பார்த்து நோட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.